Hi everyone. So in one of my previous video நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு 50 or 100 ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட் வீக் ஒரு 3 ஹேபிட்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். அது எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வீக் அது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னா அப்படியே போக போக நீங்கள் த்ரீ ஹேபிட்ஸாக எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10 or 20 வீக்ஸில் நீங்கள் வந்து எல்லா ஹேபிட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்ட்டு. டு மேக் இட் மோர் ஈஸியர், வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் you have to categorize all your habits into different categories. For example, நீங்கள் ஒரே நாளில் புஷ்அப்ஸ் பண்ணணும், ஸ்குவாட்ஸ் பண்ணணும் அண்ட் ரன்னிங் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஜாப் போயிட்டு வந்த உடனே அந்த புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த ஸ்குவாட்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பிகாஸ் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல் ஸ்டப்ஸ். அந்த அனதர் எக்ஸாம்பிள் இஸ் நீங்கள் வந்து புக் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, ஜேர்னல் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் டே இன்றைக்கே ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் படிக்க போகிற புக்குக்கு பக்கத்துலேயே அந்த ஜேர்னலிங் பண்ணுற நோட்டையும் அது பக்கத்துலேயே அந்த நீங்கள் நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணுற நோட்டையும் வச்சுட்டிங்கன்னா ஸோ ஒன் திங் வில் லீட் டு அனதர். நீங்கள் புக்கு படித்த உடனே ஸோ நீங்கள் ஜேர்னல் பண்ணுவீங்க, அது முடிச்சிட்டோடனே நெக்ஸ்ட் டே ஸ்கெடியூல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் லைஃப்பில் எல்லா பார்ட்ஸ்லையும் இந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸோ ஒன் திங் ஆஃப்டர் ஒன் திங் பிளான் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ ஆல் த ஹேபிட்ஸ் தட் யூ ஆர் பிளானிங் டு டூ.